போயிடாதீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான கல்யாணங்கள் அவாய்ட் பண்ணணும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு முஸ்லீம் நம்ம இஸ்லாத்துக்கு உள்ளேயே பெரிய பிரச்சனை இருக்குது. ப்ராக்டிசிங் முஸ்லீமுக்கும் நான் ப்ராக்டிசிங் முஸ்லீமுக்கும் மத்தியிலே பயங்கர கிளாஷ் நடக்குது. இந்த கல்யாணம் ஆகும்போது அது மார்க்கத்திலேயே ஒரு ஆளுக்கு கிடச்சிருச்சு, இன்னொரு ஆளுக்கு கிடைக்கல அப்படின்னாலே அவங்க முஸ்லீம்களை வச்சே மேனேஜ் பண்ண முடியல. அப்போ இதில் வந்து வேறு மதத்து பெண்களை போய் நாங்கள் கல்யாணம் பண்ணி அவங்கள வந்து இது பண்ணுறதுங்கிறது வந்து இம்பாசிபிள். அதாவது அது என்ன சொல்கிறது, விஷப்பரீட்சை, விஷம், இதெல்லாம் வந்து என்ன ஆயிரும், மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் முட்டுரும். ஏன்னா எங்களுக்கே தெரியல இங்கே இருக்கிறவங்களாம் யார் முஸ்லீம்ன்ட்டு. இதில் வந்து இங்கே தமிழ்நாட்டில் எடுத்துங்க, ஏகப்பட்ட முஸ்லீம் வெரைட்டி இருக்குது. நாத்திக முஸ்லீம் இருக்கார், தமிழ் உணர்வாளர் முஸ்லீம் இருக்கார், தேசிய முஸ்லீம் இருக்கார், திராவிட முஸ்லீம் இருக்கார், கம்யூனிசம் முஸ்லீம் இருக்கார். அது மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி நமக்குள்ளேயே இருக்குது. இப்போ இது அடையாளம் காண்றதே நாங்கள் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, தொழுகைக்காக செல்லும் போது உங்கள் முகங்களையும் முழங்கைகள் வரை உங்களுடைய கைகளையும் கழுவிக்கொள்ளுங்கள். இன்னும் உங்களுடைய தலைகளை நீரால் தடவிக்கொள்ளுங்கள். மேலும் உங்கள் கால்களை இரு கணுக்கால்கள் வரை கழுவிக்கொள்ளுங்கள். இது வந்து ஒதுவுடைய சட்டம், பர்லு. பல்ல என்ன சொல்கிறான், ஃபஸ்ட்டு முகம், அதுக்கப்புறம் முழங்கை, இது வரைக்கும் கை, அதுக்கப்புறம் தலைக்கு மசா பண்ணுறது, அதுக்கப்புறம் கால். இந்த 4 தான் ஒலுவுடைய சட்டம். இப்போ இந்த 4 செஞ்சாலே ஒலு கூடிடும். ஆனால் கூடுதல் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மணிக்கட்டு வரைக்கும் கழுவுனாங்க, அதுக்கப்புறம் வாய்க்கும் மூக்குக்கும் தண்ணீர் செலுத்தினாங்க. அந்த ப்ராசஸும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து அது வந்து சுன்னத்து. ஆனால் குர்ஆன் சொல்லக்கூடியது இதோடு தான். இப்போ இந்த 4 விஷயங்கள் ஒருத்தர் ஃபாலோ பண்ண, தண்ணி கம்மியாக இருக்குன்னா டைரெக்டாக நம்ம என்ன போய்க்கலாம், டைரெக்டாக மூஞ்சியும் அந்த இந்த இதுக்கும் பண்ணிட்டு போயிடலாம். வாய்க்கோ புளிக்கிறதுலாம் தண்ணி இல்லை அப்படின்னா டைரெக்டாக மூஞ்சி கழுவிட்டு இப்படி கூட நாம் வந்து பண்ணலாம். மேலும் நீங்கள் குளிப்பு கடமையானவர்களாக இருந்தால் குளித்து துப்புரவு ஆகிவிடுங்கள். ஆனால் நீங்கள் நோயாளியாகவோ பயணத்திலோ இருந்தால், அல்லது உங்களில் எவரேனும் மலஜலம் கழித்துவிட்டு வந்திருந்தால், அல்லது பெண்களை தீண்டியிருந்தால், தண்ணீர் கிடைக்காத போது தூய்மையான மண்ணை பயன்படுத்துங்கள். அதில் உங்கள் கைகளை பதித்து முகங்களிலும் கைகளிலும் தடவிக்கொள்ளுங்கள். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிசாலையும் வந்து ஒதுப்பத்தையும் வந்துருக்கும். அதில் வந்து கைகளை கழுவி கொள்ளுங்கள் இருக்கும். இதில் வந்து முழங்கைகள் இது வரைக்கும் கழுவணும் அப்படின்னு சொல்லி கூடுதல் டீட்டெயில் வந்து இதில் இருக்கும். அதே மாதிரி இப்போ நான் அந்த இடத்துல அன்னிசாவுடைய 43ஆவது வசனத்தை நான் விளக்கம் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தேன், ஒரு தடவை கை மண்ணில் அடித்து கைகளை வந்து முதல்ல இது பண்ணணும், 2வது தடவை அடித்து, அதாவது முதல்ல முகத்துக்கு இது பண்ணணும், 2வது தடவையும் மண்ணில் அடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அது வந்து அப்படியும் பண்ணலாம், ஆனாலும் ஒரு தடவை பண்ணாலும் போதுமானது. இப்போ 2க்கும் ஆதாரம் இருக்குங்கிறாங்க. நான் இந்த விஷயம் வந்து நான் முதல்ல சொல்லியிருந்தேன் இல்லையா, 2 தடவை கை மண்ணில் அடிக்கணும்ட்டு. அப்போ ஒரு தடவை கை மண்ணில் அடித்தாலும் போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியில் 338வது ஹதீஸில் வந்து ரசூலுல்லாஹ் அதில் தெளிவுபடுத்த